காற்றின் குரல். ஹலோ மக்களே, ஒரு கதை சொல்லட்டா நிகழ்ச்சியில் காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. மனித வாழ்க்கையில சில நேரம் ஒரே ஒரு சம்பவம் போதும் முழு மனிதனையும் மாற்ற. சில பேர் அந்த மாற்றத்துல உடைஞ்சு போயிடுவாங்க. சில பேர் அதே உடைந்த துண்டுகளால தங்களை மீண்டும் உருவாக்கிக்குவாங்க. இந்த கதை அப்படி தன்னைத்தானே மீண்டும் கட்டி எழுப்பிய ஒரு மனிதனோட கதை. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த மலை கிராமம் வெளியில இருந்து பார்க்க அழகாதான் இருக்கும். காலையில பனி மூட்டம், மாலை நேரத்துல குளிர்காற்று, தூரத்துல நீளமா தெரியுற மலைகள். மழை வந்தா முழு ஊரும் மண்ணோட வாசனையால நிரம்பிடும். ஆனா அந்த அழகுக்குள்ள நிறைய கஷ்டங்களும் இருந்துச்சு. வேலை இல்லாமை, வறுமை, கடன், நகரத்துக்கு போய் திரும்பாத இளைஞர்கள். அந்த ஊர்ல இருந்த ஒரு பழைய வீட்டுல தான் வாழ்ந்தான் சூர்யா. வயசு 28 இருக்கும். அவன் சின்ன வயசுல இருந்தே ஓடிக்கிட்டே இருக்கிறவன். பள்ளியில ஓட்டப்பந்தயம்னா முதல் பரிசு அவன்தான். மாவட்ட அளவுல போட்டினாலும் அவன் தான் முதல் பரிசு வாங்குவான். ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த பையன் ஒரு நாள் பெரிய வீரனாக போறான்னு. சூர்யாவும் நம்பினான். ஏன்னா அவனுக்கு ஓடுறதுதான் வாழ்க்கை. காற்றை வெட்டி முன்னாடி போற உணர்ச்சி அதை விட அவனுக்கு வேற எதுவும் சந்தோஷம் தரல. அவனோட அம்மா பார்வதி தினமும் சொல்லுவாங்க, உனக்காக உன் அப்பா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. சூர்யாவுக்கு அப்பாவுடைய நினைவுங்கிறது குறைவுதான். அவன் 5 வயசு இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு. அதுக்கு பிறகு பார்வதி வீடு வீடா வேலை செஞ்சு மகனை வளர்த்தாங்க. சூர்யா அதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்தான். அதனால அவனுக்கு ஒரு பிடிவாதம் இருந்துச்சு. ஒரு நாள் அம்மாவை வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு. அதுதான் அவனுடைய கனவு. காலம் நகர ஆரம்பிச்சது. சூர்யா மாவட்ட அளவுல வெற்றி பெற்றான். பிறகு மாநில அளவுல தேர்வு. அவனுக்கு விளையாட்டு மையத்துல சேர வாய்ப்பு கிடைச்சது. அந்த நாள் ஊரே கொண்டாடிச்சு. நம்ம ஊர் பையன் டிவில வரப்போறான்னு எல்லாரும் பெருமையா பேசினாங்க. பார்வதி மட்டும் அமைதியா அழுதாங்க. ஏன்னா வறுமையில வாழ்ந்த ஒரு தாய்க்கு மகனுடைய கனவு நனவாக ஆரம்பிக்கிற அந்த நொடி அது கடவுளை பார்த்த மாதிரி இருக்கும். நகர வாழ்க்கை சூர்யாவுக்கு புதுசு. பெரிய மைதானங்கள், பல வீரர்கள், கடுமையான பயிற்சி. அவனுக்கு ஆரம்பத்துல பயமா இருந்துச்சு. ஆனா அவன் ஓட ஆரம்பிச்ச நொடியில அந்த பயம்லாம் மறைஞ்சிடும். காற்று முகத்தில் அடிக்கும் போது அவனுக்கு ஒரே ஒரு உணர்ச்சி தான், நான் இதற்காகத்தான் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி. அந்த மையத்துல இருந்த பயிற்சியாளர் சிவராமன் அவனை ரொம்ப கவனிச்சாரு. உன்னோட காலில் நெருப்பு இருக்குடா தம்பி என்றுதான் சொல்லுவாரு. சூர்யா இரவும் பகலும் பயிற்சி செஞ்சான். உடம்பு வலிச்சாலும் நிறுத்த மாட்டான். மழை வந்தாலும் ஓடுவான், காய்ச்சல் இருந்தாலும் ஓடுவான். ஏன்னா சில கனவுகளுக்கு ஓய்வு கிடையாது. ஒரு நாள் மாநில தேர்வு நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள், அரங்கம் முழுக்க சத்தம். சூர்யா தொடக்க கோட்டில நின்னுட்டு இருந்தான். இதயம் வேகமா துடிச்சுது. அவன் கண்களை மூடினான். அம்மா முகம்தான் நினைவுக்கு வந்துச்சு. நீ ஜெயிப்படா என்று அவங்க சொன்ன குரல் காதல கேட்டுச்சு. விசில் சத்தம் ஒலிச்சது. பறந்தான் அவன். உண்மையாவே பறந்தான். அந்த நாள் அவன் முதல் பரிசு வென்றான். செய்தித்தாள்ல அவனோட படம் வந்துச்சு. ஊர்ல பெரிய பதாகை வச்சாங்க. பார்வதி அந்த பதாகை முன்னாடி நின்னு கண்ணீர் விட்டாங்க. அந்த இரவு சூர்யா அம்மா கிட்ட சொன்னான், இது தொடக்கம் மட்டும்தான்மா, இனிமே பாருங்க. ஆனா வாழ்க்கை சில நேரம் மனுஷன் அதிகமா சந்தோஷப்படுற நேரத்துல தான் மிகப்பெரிய அடியை கொடுக்கும். தேசிய அளவுல போட்டிக்காக அவங்க பேருந்துல போயிட்டு இருந்தாங்க. இரவு, நல்ல மழை, சாலை முழுக்க இருள். சூர்யா ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு இருந்தான். அடுத்த சில நொடிகள்ல ஒரு பெரிய சத்தம். பேருந்து கட்டுப்பாட்டை இழந்துச்சு. மக்களுடைய அலறல் சத்தம், கண்ணாடி உடையிற சத்தம், இருள், அமைதி. சூர்யா கண் திறந்தப்போ மருத்துவமனையில இருந்தான். உடம்பு முழுக்க வலி. அவன் எழுந்திருக்க முயற்சி பண்ணான். ஆனா முடியல. அப்பதான் அவன் கீழே பார்த்தான். பிறகு முழு உலகமே நின்னு போன மாதிரி இருந்துச்சு. அவனுடைய வலது கால் இல்லை. அந்த ஒரு நொடி அவனோட வாழ்க்கை முழுக்க இருளாயிடுச்சு. அவன் கத்த ஆரம்பிச்சா, என் காலுன்னு. அம்மா அதை பார்த்து அழுதுகிட்டே நின்னாங்க. மருத்துவர் அமைதியா நின்னாரு. ஆனா அந்த வலியை யாராலையும் குறைக்க முடியல. அடுத்த சில மாதங்கள் கழித்து சூர்யா அடியோடு மாறி போயிட்டான். யார்கிட்டயும் பேச மாட்டான். ரூம் கதவு மூடிக்குவான். கண்ணாடியை பார்க்க மாட்டான். தொலைக்காட்சியில ஓட்டப்பந்தயம் வந்தாலே கோபத்துல அதை ஆஃப் பண்ணிடுவான். ஒரு நாள் கோபத்துல அவன் பதக்கங்களையே தூக்கி எறிஞ்சிட்டான். இதெல்லாம் எதுக்குன்னு கதர்னான். பார்வதி வெளியே நின்னுகிட்டு அமைதியா அழுதாங்க. ஏன்னா மகனுடைய கால் உடைஞ்சது கூட அவங்களுக்கு வழி இல்லை. அவனுடைய மனசு உடைஞ்சதுதான்
அவங்களுக்கு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துச்சு. ஒரு நாள் இரவு மின்சாரம் போயிருந்துச்சு. வீட்டுக்குள்ள இருள். சூர்யா வெளியே வந்து மாடிப்படியில உட்கார்ந்துருந்தான். தொலைவுல மழை வாசனை. அந்த நேரம் ஒரு சிறுமி அவன் வீட்டு பக்கத்துல வந்து நின்னான். வயசு ஒரு 10 இருக்கும். அவ பேரு நந்தினி. பக்கத்துல இருக்கிற வீட்டு பிள்ளை. அவ மெதுவா கேட்டா, அண்ணா, நீங்க இனிமே ஓடவே மாட்டீங்களா? சூர்யா தன்னோட முகத்தை உடனே திருப்பிக்கிட்டான். சிறுமி சில நொடிகள் யோசிச்சா. பிறகு சிரிச்சுக்கிட்டே சொன்னா, எங்க கோழிக்கே ஒரு கால் இல்ல, ஆனா அது தினமும் ஓடிக்கிட்டு தானே இருக்கு. அந்த வார்த்தை சூர்யாவை அமைதியாக்குச்சு. அது ஒரு பெரிய அறிவுரைலாம் இல்ல, ஆனா உண்மையானது. அந்த இரவு அவனால தூங்க முடியல. அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான். நான் ஒரு காலை இழந்துட்டேன், ஆனா முழு வாழ்க்கையை ஏன் இழக்கணும்? அடுத்த நாள்ல இருந்து அவன் மெதுவா மாற ஆரம்பிச்சான். முதல்ல ஊன்றுகோலோட நடக்க கத்துக்கிட்டான். பிறகு செயற்கை கால். முதல் நாள் விழுந்தான். 2ஆம் நாள் வலி ஏற்பட்டுச்சு. 3ஆம் நாள் கண்ணீர் விட்டான். ஆனா 4ஆம் நாள் திரும்பவும் முயற்சி பண்ணான். ஏன்னா இந்த முறை அவன் ஓட கத்துக்கல, வாழ கத்துட்டு இருந்தான். மாதங்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் அவன் திரும்பவும் மைதானத்துக்கு போனான். அங்க இருந்தவங்க அவனை பார்த்து அமைதி ஆயிட்டாங்க. சில பேர் பரிதாபமா பார்த்தாங்க, சில பேர் கிசுகிசுத்தாங்க. ஆனா சூர்யா யாரையும் கவனிக்கல. அவன் மெதுவா ஓட ஆரம்பிச்சான். முதல்ல சில அடிகள், பிறகு கொஞ்சம் வேகம், பிறகு காற்று மீண்டும் முகத்துல அடிக்க ஆரம்பிச்சது. அந்த நொடியில அவன் அழ ஆரம்பிச்சான். ஏன்னா அவன் திரும்பவும் உயிரோட இருக்கிறத உணர்ந்தான். பல வருடங்கள் கழிச்சு தேசிய அளவுல மாற்றுத்திறனாளிகள் போட்டியில சூர்யா நின்றுட்டு இருந்தான். இந்த முறை மக்கள் அவனை பார்த்து கை தட்டினாங்க. ஏன்னா அவன் வேகத்துக்காக மட்டும் இல்ல, விழுந்த பிறகும் எழுந்ததுக்காக. போட்டி முடிஞ்சது. சூர்யா முதல் பரிசு வென்றான். மேடையில பதக்கம் தந்தாங்க. அவன் கூட்டத்துக்குள்ள தன்னுடைய அம்மாவை தேடினான். பார்வதி அழுதுகிட்டே ஒரு ஓரமா சிரிச்சிட்டு நின்னாங்க. அந்த நொடி சூர்யாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. வாழ்க்கை அவன்கிட்ட இருந்து ஒரு காலை எடுத்திருக்கலாம், ஆனா அதே வாழ்க்கை அவனுக்குள்ள இருந்த அந்த உண்மையான வலிமையை காட்டி இருந்துச்சு. சில மாதங்கள் கழித்து அவன் ஊர்ல ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பிச்சான். உடம்பால அல்ல, மனசால உடைஞ்சவங்களுக்காக. வாசல் முன்னால ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது, உடைந்த சிறகுகளாலும் வானத்தை தொட முடியும். வாழ்க்கை சில நேரம் நம்மளை முழுசா நிறுத்த முயற்சி பண்ணும், ஆனா திரும்பவும் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு புது பிறவி மாதிரிதான் எல்லாருக்குமே. மீண்டும் ஒரு கதையுடன் நாளை சந்திப்போம். நன்றி.